அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். அன்புமணி ராமதாஸின் தலைவர் பதவியை பறித்த நிறுவன தலைவரான ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு பொறுப்பேற்றார் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். அன்புமணி ராமதாஸ் தலைமையில் பாட்டாளி மக்கள் கட்சி 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் மற்றும் 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் என்ற 2 தேர்தல்களை சந்தித்துள்ளது. 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் பொழுது அவர் தலைவராக இல்லை என்றாலும் அவர் முக்கிய இடத்தில் இருந்தார். இதேபோன்று 2024ஆம் ஆண்டு அவர்தான் தலைமை பொறுப்பில் இருந்தார். கூட்டணி தொடர்பான அனைத்து முடிவுகளையும் அவர்தான் எடுத்தார். ராமதாஸ் அதிமுகவோடு கூட்டணி வைக்க விருப்பம் தெரிவித்திருந்தார். இறுதி நேரத்தில் பணம் கூட பெறப்பட்டதாக கூறப்பட்டது. ஆனால் அன்று இரவே பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக இருந்த அன்புமணி ராமதாஸை சந்தித்த மாநில பாரதிய ஜனதா கட்சியின் தலைவரான அண்ணாமலை அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியோடு கூட்டணியை உறுதி செய்துவிட்டார். அப்பொழுதிலிருந்தே அன்புமணி ராமதாஸுக்கும் இடையே மிகப்பெரிய முரண்பாடுகள் இருந்ததாக கூறப்பட்டது. இது தொடர்ந்து பனிப்போராக நீடித்து வந்த வண்ணம் இருந்தது. கடந்த ஆண்டு புதுச்சேரியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த பொதுக்குழு கூட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இளைஞர் அணி செயலாளராக முகுந்தன் என்பவரை நியமித்திருந்தார். இவர் அன்புமணி ராமதாஸின் அக்கால் மகன். தனது பேரனை ராமதாஸ் இந்த பதவியில் அமர்த்தியதை அன்புமணி ராமதாஸ் மேடையிலேயே எதிர்த்தார். மீண்டும் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு பதவியா? முகுந்தனுக்கு என்ன அனுபவம் உள்ளது? கட்சிக்கு வந்து சில நாள் தான் ஆகிறது. அதற்குள்ளாக எதற்கு இந்த பதவியை வழங்க வேண்டும்? கட்சிக்காக பல பேர் தொடர்ந்து உழைத்து வருகிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் இந்த பதவியை வழங்குங்கள். இப்பொழுது அவருக்கு வேண்டாம் என எதிர்ப்பு தெரிவித்திருந்தார். ஆனால் ராமதாஸ் அதனை ஏற்பதாக இல்லை. கட்சியை நான் தான் உருவாக்கினேன். இந்த கட்சியை உருவாக்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் என்பது எனக்கு மட்டுமே தெரியும். நான் சொல்வதை கேட்பதாக இருந்தால் இந்த கட்சியில் இரு, இல்லையென்றால் வெளியேறிவிடு என அப்பொழுதே மேடையில் கூறியிருந்தார். அன்புமணி ராமதாஸ் அவர்களும் நான் பனையூரில் புதியதாக ஒரு அலுவலகத்தை திறந்துள்ளேன், என்னை சந்திப்பவர்கள் அங்கு வந்து சந்திக்கலாம் என மேடையில் அறிவித்துவிட்டு தனது தொலைபேசி எண்ணையும் வழங்கிவிட்டு கிளம்பிவிட்டார். பின்பு பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர்கள் ஒருங்கிணைந்து அன்புமணி ராமதாஸையும் சந்தித்து சமாதானம் செய்து இருவரையும் இணைத்தார்கள். இளைஞர் அணி செயலாளர் பொறுப்பை முகுந்தன் அவர்கள் ராஜினாமா செய்துவிட்டார். அதன் பின்பு சுமூகமாக இருந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் ஒரு சில நிர்வாகிகளோ தொடர்ந்து மகன் அன்புமணி ராமதாஸ் பேசுவதே இல்லை. அந்த நிகழ்விலிருந்து இருவரும் முகம் கொடுத்து பேசாமல் விலகியே இருந்து வந்தார்கள். இதுபோன்ற சூழ்நிலையில்தான் இன்று ராமதாஸ் அவர்கள் விழுப்புரத்திற்கு அடுத்துள்ள தைலாபுரம் தோட்டத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது பேசிய அவர் வரும் 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வண்ணமாகவும் மேலும் இளைஞர்களுக்கு வழிவிடும் வண்ணமாகவும் அவர்களை சிறப்பாக வழிநடத்த வேண்டும் என்ற எண்ணத்திலும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் பொறுப்பை நானே ஏற்கின்றேன். அன்புமணி ராமதாஸ் இனிமேல் செயல் தலைவராக மட்டுமே இருப்பார். மேலும் கௌரவ தலைவராக GK மணி இருப்பார். பொதுச் செயலாளராக வடிவேல் ராவணனும் பொருளாளராக திலகபாமா அவர்களும் செயல்படுவார்கள். எதற்காக இந்த முடிவை எடுத்தேன் என்பது எனக்கு நன்கு தெரியும். அதே சமயத்தில் அனைத்தையும் வெளியில் கூறிவிட முடியாது. மேலும் தேர்தல் நெருங்கும் சமயத்தில் யாரோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்பதை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய உயர்மட்ட நிர்வாகிகளை அழைத்து பேசி ஒரு நல்ல முடிவை எடுப்பேன். மேலும் வரும் 11ஆம் தேதி நடைபெறவுள்ள சித்திரை முழு நிலவு திருவிழாவிற்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சொந்தங்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும். இந்த விழா அன்புமணி ராமதாஸ் தலைமையில் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என கூறியிருந்தார். ஆனால் இதனை ஏற்காத பாட்டாளி மக்கள் கட்சியினர் தைலாபுரத்தில் உள்ள ராமதாஸ் வீட்டின் முன்பாக திரண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. ஒரு சிலர் ராமதாஸோடு நேரடியாக வாக்குவாதத்திலும் ஈடுபட்டதாக சொல்லப்படுகிறது. அன்புமணி ராமதாஸ் தான் மீண்டும் தலைவராக தொடர வேண்டும். அன்புமணி ராமதாஸ் இல்லாத பாட்டாளி மக்கள் கட்சியை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. மீண்டும் அவருக்கு அந்த தலைவர் பதவி வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டதாக சொல்லப்படுகிறது. இதேபோன்று பாட்டாளி மக்கள் கட்சியின் பொருளாளரான திருமதி திலகபாமா அவர்களும் ஐயா எடுத்த அனைத்து முடிவுகளும் இதுவரையிலும் சரியானதே. ஆனால் அன்புமணி ராமதாஸை தலைவர் பதவியிலிருந்து நீக்கிய முடிவை நான் ஏற்கவில்லை. ஐயா அவர்களின் நிழலில் இருந்து பல அனுபவங்களை ருசித்தவள் நான். அதே சமயத்தில் இந்த முடிவை நான் ஏற்க மாட்டேன். அன்புமணி ராமதாஸ் தான் மீண்டும் கட்சியின் தலைவராக இருக்க வேண்டும் என குறிப்பிட்டிருந்தார். மேலும் ஐயா ராமதாஸ் அவர்கள் ஜனநாயகத்தை படுகொலை செய்துவிட்டார். அன்புமணி ராமதாஸுக்கு மீண்டும் தலைவர் பதவியை வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டிருந்தார். இதற்கு பல நிர்வாகிகள்
இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய திட்டமிட்ட சதி. பாரதிய ஜனதா கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சியை உடைத்து விட்டது. 18வது மக்களவைத் தேர்தலில் அன்புமணி ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சியை பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணிக்கு அழைத்துச் சென்றார். ஆனால் ஐயா அவர்களோ அதிமுக கூட்டணியில் இருக்க விரும்பினார். அது முதல் இருவருக்கும் இடையே மிகப்பெரிய போராட்டம் தொடங்கிவிட்டது. தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சி நினைத்தது போன்றே நடந்துவிட்டது. அன்புமணி ராமதாஸை மீண்டும் தலைவர் பதவியில் அமர்த்தவில்லை என்றால் கட்சி இரண்டாக உடையும் என்பதில் மாற்று கருத்து இல்லை என்றும் ஒரு சில நிர்வாகிகள் கூறியுள்ளார்கள். நன்றி.